அந்த காலத்தில் இருக்கிற இந்த ரெக்கார்டு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஹெச்எம்வி என்கிற ஒரு கம்பெனி. அது இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிட்டிஷ் ரெக்கார்ட் லேபிளுடைய கம்பெனி. அது 1901 கிராமபோன் கம்பெனி லிமிடெடாக இது பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்பது எப்படி கிடைத்தது என்றால் 1890களில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பெயிண்டிங் ஒன்று இருந்தது. இங்கிலீஷ் பெயிண்டர் பிரான்சிஸ் பெராட் என்கிறவர் ஒரு நாய், ஜாக் ரசல் டெரியர் என்கிற ஒரு நாய், இந்த கிராமபோன் இந்த குழாயில இருந்து வருகிற தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அது கேட்டபோது அது துல்லியமாய் கவனித்துக் கொண்டு நின்றதாம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எஜமானை அதிகமாய் விரும்பின அந்த நாய்க்கு எஜமானுடைய குரல் அவ்வளோ பிடிச்சதுனால அவர் மரித்த பிறகும் அந்த ரெக்கார்டை பிளே பண்ணாதான் அந்த நாய் சாப்பிட்டதாம். இது எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த நாய்க்கு அவருடைய எஜமானுடைய சத்தம் தெரிஞ்சதுன்னா அது அவ்வளோ சந்தோஷம். நான் கூட வெளிதேசம் போகும்போது நான் என்னுடைய பிள்ளைகளிடத்துல ஃபோனில் பேசும்போது அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டோன்னே எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த குட்டி நாய் இருக்கு பாருங்க, ஒரே சந்தோஷமாய் ஒரே கத்த ஆரம்பிச்சிடுவார். நான் என்னமோ வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி என் சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு கூட கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் சத்தத்தை நீ கேட்க போற, நான் உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். பல நாட்களாய் ஜெபித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல், சரியான தீர்மானம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? யூ வில் ஹியர் யுவர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது. My sheep knows my voice and they follow me. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்கள் மாஸ்டர், உங்களுடைய எஜமானன் அடோனாய், அவருடைய சத்தம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு பின்னாடி நடப்பீங்க. தோல்வி உங்க வாழ்க்கையில வராது. நிச்சயமாய் சொல்றேன், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டா சித்தத்தை செய்வீங்க. சத்தம் கேட்கறது தாங்க முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம காதை கொஞ்சம் டியூன் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ரேடியோவில் ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக அந்த முள்ளு திருப்பினா கரெக்டாக கேட்கும்ல, அதே மாதிரி இன்றைக்கு நாமும் டியூன் பண்ணி நம்முடைய எஜமானுடைய குரலை கேட்க போகிறோம். அவருடைய ஆடுகளாய் அவர் தண்ணீர் நிறைந்த தண்ணீர் தடாகத்துக்கு கொண்டு போவார். பசுமையான புல்வெளிகளுக்கு நடக்க செய்வார். You will never make a mistake. You will make the right decisions today. The Lord says, hear my voice as my sheep and follow me. I will show you green pastures. Have a blessed day. God bless you. Amen.